தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. தெரு தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க. அவர் வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா 1,00,000 பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்ல. நேரா வந்து கேண்டிடேட் செலக்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து எங்க பிரச்சாரம் போகணும், எங்க மனு போகணும், எந்த ரோட்ல எப்ப கிளம்பணும். ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க நான் இப்பயே சொல்லிட்டேன், தன்னால் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. ரெட் ஜெயிண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க. உங்க கம்பெனி இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல.